கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை உபாகமம் அதிகாரம் 28 வசனம் 9. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் பல வேளைகளிலே நாம் பரிசுத்த வாழ்க்கையை இழந்து பாவம் செய்கிறவர்களாக இருக்கின்றோம். பாவம் செய்கிற நாம் கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் பரிசுத்தராயிருப்பது போல அவர் பிள்ளைகளாகிய நாமும் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். நாம் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ கர்த்தரில் நிலைத்திருக்க வேண்டும். உபாகமம் 28:9 நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்மை பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துகிறவர் கர்த்தர். அவர் நம்மை பரிசுத்த ஜனமாக நிலைநிறுத்த நாம் அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளில் பிரியப்பட்டு அதை செய்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். அதை முழு மனதோடு நாம் செய்யும்போது அவர் நமக்குள் வாசம் செய்வார். அவர் நம்மில் நிலைத்திருக்கும்போது நாம் பாவம் செய்ய நினைத்தாலும் பாவம் செய்ய விடாதபடிக்கு அவர் நம்மை காத்து கொள்வார். என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நான் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டுமானால் அவருடைய கட்டளைகளின்படி அவர்களுடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நடக்க வேண்டும். அவர் வார்த்தைகளை பிரியப்பட்டு அதன்படி நாம் நடக்கும்போது அவர் நம்மில் நிலைத்திருப்பார். அவர் நமக்குள் வாசம் செய்யும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி நாம் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ நமக்கு உதவி செய்வார். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருடைய வழிகளில் நடப்போம். அவரில் நிலைத்திருந்து அவர் வார்த்தைகளை கைக்கொண்டு அவர் நம்மில் வாசம் செய்கிற பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம். அவர் நம்மை பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்தி அவரோடு என்றென்றும் வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்மில் நிலைத்திருக்கிறவர்களாய் பரிசுத்த வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நாங்கள் உம்மை விட்டு வழி விலகாதபடிக்கு நீர் ஒவ்வொரு நாளும் எங்களில் வாசம் செய்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு போதித்து பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்மிலே நிலைத்திருக்கிற வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பாவத்திற்கு அடிமையாயிருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி பரிசுத்தவான்களாக ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம். உதவி செய்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.